வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல். வணக்கம். தீராத பிணி தீர்க்கும் தீர்த்தமலை. ஆமாங்க, இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே தீர்த்தமலைக்கு போயிருந்தோம். வாங்க வீடியோக்குள்ளார போயிட்டு பார்க்கலாம். தீர்த்தமலை தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. திருப்பத்தூர்லேருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு நினைப்போம். அப்படி ஒரு நோய் தீர்க்கும் அற்புதமான திருத்தலம் தான் தீர்த்தமலை. சிறந்த மருத்துவரான அகத்தியருக்கே ஒரு முறை தீராத வயிற்று வலி வந்துடுச்சிங்களா. அப்போது அகத்தியரோட வயிற்று வலியை போக்கிய தலம் என்ற பெருமையும் இந்த தீர்த்தமலை பெற்றிருக்கிறது. நாங்கள் இப்போ தீர்த்தமலையோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு. தீர்த்தமலையோட அடிவாரத்தில் ஒரு பெரிய சிவன் கோயிலும் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற சுவரெல்லாம் கீழே இருக்கிற சிவன் கோயில் தான். மிகவும் பழமை வாய்ந்த கோயிலுங்களாம். நாங்கள் முதல்ல மேலே இருக்கிற அப்பனை தரிசனம் செஞ்ச பின்னாடி வரும்போது இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு டைரெக்டாக நாங்கள் மேலேயே போயிட்டோம். மலை மேலேயே கார் பார்க்கிங்கும் இருக்குது. 100 rupees என்ட்ரன்ஸ் ஃபீஸும் வாங்குகிறாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது கீழேயும் லிங்கம் இருக்குது. இங்கே நம்ம தரிசனம் செஞ்ச பின்னாடி இங்கேருந்து நம்ம மேலே மலை மேலே போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகுது. தொடர்ந்து நம்மளால் மலை ஏற முடியாது. அதனால் அங்கங்கே உட்காந்து தான் நாங்கள் போனோம். எங்கள் எல்லார் கையிலையும் ஒரு செங்கல் இருக்குது. நீங்கள் எதுக்கு அப்படின்னு நினைக்கலாம். மேலே கோயிலோட திருப்பணி நடந்துன்னு இருக்குங்களாம். அதுக்காக நம்மளால் முடிஞ்ச ஒரு செங்கல்லோ இல்லை 2 செங்கல்லோ எடுத்துன்னு போயிட்டு நம்ம மேலே கொடுக்கலாம். இந்த தீர்த்தமலைக்கு ராமரின் பானத்தால் உருவானதால் இதற்கு ராம தீர்த்தம் என்றும் இன்னொரு பெயரும் இருக்குது. இதுக்கு ஒரு கதையே இருக்குது. நம்ம மேலே ஏறும்போது வழிமுடியே நிறைய 100கணக்கான குரங்குங்க இருக்குது. நாங்கள் போகும்போதே இவங்களுக்காக பொரி கடலை எல்லாம் வாங்கின்னு போனோம். அதோடு மட்டும் இல்லைங்க, நாங்கள் இவங்களுக்காக வீட்டிலேருந்து போகும்போதே ஒரு குட்டி பாட்டிலும் எடுத்துன்னு போனோம். நிறைய 3-4 பாட்டிலில் தண்ணியும் எடுத்துன்னு போனோம். இந்த குட்டி பாட்டிலில் தண்ணியை ஊற்றி எல்லா குரங்குங்களுக்கும் தண்ணியை கொடுத்தோம். நம்ம கையிலேருந்து வாங்கி எவ்வளோ அழகாக குடிக்குது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் ஏமாந்தால் நம்ம கையில் எது இருந்தாலும் பிடிங்கிடுதுங்க. தீர்த்தமலையில் இருக்கிற இறைவனின் பெயர் தீர்த்தகிரீஸ்வரர் என்பதாகும். இங்கே இருக்கிற ராம தீர்த்தத்தில் நீராடி தீர்த்தகிரீஸ்வரரை வழிபாடு செய்தால் மன நிம்மதி கிடைக்கும். மேலும் உடல் ரீதியான எந்தவித வியாதியாக இருந்தாலும் குணமாகும் என்பது நம்பிக்கை. இப்போ நாங்கள் மேலே வந்தாச்சு. கோயிலோட திருப்பணிங்க நடந்துன்னு இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் பழமை வாய்ந்த கொடிமரம். முதல்ல நம்ம கொடிமரத்தை வணங்கிய பிறகு தீர்த்தத்தை தரிசனம் செய்யணுங்களாம். அதன் பிறகு தான் நாம் கோயிலுக்கு உள்ளார போகணும். இங்கே பெரிய புற்று ஒன்று இருக்குது. நமக்கு கோயில்லையே பூ, பழம், தேங்காய் எல்லாமே கிடைக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் தீர்த்தம் வர அந்த இடம். கொஞ்சமாக தான் வருது. நம்ம அப்படியே ஒரு பாட்டிலில் ஏதாவது பிடிச்சி நம்ம தலையில் தீர்த்தத்தை தெளிச்சிக்க வேண்டியது தான். அப்படி நம்ம குளிக்கணும்னு நினச்சா தனி அறை இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம குளிக்கலாம். இங்கேயே நவதானியங்கள் இருக்குது. நம்ம வாங்கி இதை சனீஸ்வரனுக்கு வச்சு வழிபடலாம். முதல்ல நம்ம அப்பனை தரிசனம் செய்த பிறகு அங்கேயே அம்மனும் இருக்கிறாங்க, அவங்களையும் வழிபடலாம். இன்றைக்கி வெயிலும் குறைவாக இருந்ததுனால கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இயற்கை எழில் சூழ்ந்த தீர்த்தமலை மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. கோயிலையே அன்னதானமும் போடுறாங்க. அது முதல்ல வர 70 பேருக்கு மட்டும் அன்னதானம். முதல்ல யார் டோக்கன் வாங்குறமோ அவங்களுக்கு மட்டும் அன்னதானம் கிடைக்கும். கோயில் மேலேயே கடைங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால பசங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருளும் சரி, தின்பண்டங்களும் எல்லாமே கிடைக்குது. எல்லாராலையும் கோயிலுக்கு போக முடியாது. நமக்கு கொடுப்பனை இருந்தால் மட்டுமே நாம் எங்கே காலடி எடுத்து வைக்க முடியும். நாம் இத்தலத்தில் இருக்கிற இறைவனை தரிசனம் செய்கிறதுனால குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஒற்றுமை, சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். கடன் தொல்லை தீர்வதற்காகவும் இத்தலத்தில் பக்தர்கள் பலரும் பிரார்த்தனை செய்து கொண்டு போகிறாங்க. இத்தல இறைவனை நாம் தரிசனம் செய்கிறதுனால சகல சௌபாகியங்களும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பது உண்மையே. நாங்கள் இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு மறுபடியும் மேலேருந்து கீழே இறங்க தொடங்கிட்டோம். நம்ம கீழே இறங்கி வரும்போது அங்கே மோர் விற்கிறாங்க. ஒரு டம்ளரில் வாங்கி நாம் ஒரு தட்டில் ஊற்றுனா அங்கே பாருங்கள் எல்லா குரங்குங்களும் குடிக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா அப்பனை தரிசனம் செய்யுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.